காவேரி நதிக்கரையில் அமைந்த அமைதியான காடு. அங்கு ஒரு ஜம்பு மரத்தின் கீழ் சிவலிங்கம் தானாக உருவானது. தேவர்கள் கூட அந்த இடத்தை ஒரு வெள்ளை யானை தினமும் நதியில் இருந்து தண்ணீர் கொண்டு வந்து சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்தது. அதன் மனதில் இருந்தது ஒரே எண்ணம், இறைவன் மகிழ வேண்டும். அதே இடத்தில் ஒரு சிறிய சிலந்தியும் வாழ்ந்தது. சிவலிங்கத்தின் மீது இலைகள் விழாமல் காப்பதற்காக அது வலை பின்னியது. யானை தினமும் தண்ணீர் ஊற்றும்போது சிலந்தியின் வலை கிழிந்தது. சிலந்தி கோபமடைந்தது. இருவரும் தாங்கள் செய்வதே சரி என்று நினைத்தனர். ஒரு நாள் சிலந்தி யானையின் தும்பிக்கைக்குள் சென்று கடித்தது. வழியில் தவித்த யானை தரையில் விழுந்தது. அதோடு சிலந்தியும் உயிரிழந்தது. அந்த நேரம் வானம் முழுவதும் ஒளி பரவியது. சிவபெருமான் அருளுடன் தோன்றினார். இருவரின் பக்தியையும் அவர் ஏற்றுக்கொண்டார். யானையின் பக்திக்காக அந்த இடம் திருஆனைக்கா என்று அழைக்கப்பட்டது. சிலந்தி அடுத்த பிறவியில் ஒரு சோழ மன்னனாக பிறந்ததாக கூறப்படுகிறது. அவன் பெரிய கோயிலை கட்டினான். இன்று வர திருவானைக்காவிலில் ஜம்புகேஸ்வரர் அருள்பாலிக்கிறார். அங்கு நீர் என்றும் ஊறிக்கொண்டே இருக்கும் அதிசயம் பக்தர்களை வியக்க வைக்கிறது. பக்தியின் உண்மையை இந்த கதை என்றும் நினைவு. உடலின் வலிமை அல்ல, மனத்தின் பக்திதான் இறைவனை அடையும் பாதை. சிறிய உயிரின் உண்மையான அன்பையும் இறைவன் ஒரு நாளும் மறக்க மாட்டார்.